எல்லாரும் வணக்கம். கட்டா குஸ்தி 2 ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆயிருக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 நாளாக தேட்டர் விசிட் பண்ணிட்டு இருந்தேன். திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர். இன்னைக்கு காலையில் இங்கே வந்தேன். இது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ரேடியன்ஸ் ஒரு ஸ்பெஷல் ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன் ரோஹினி தேட்டரில். அண்ட் ஐ வாஸ் வெரி ஓவர்ஜாய்ட் அண்ட் ஓவர்வெல்ம் டு see the ரெஸ்பான்ஸ். கிட்ஸோட உட்காந்து படம் பார்த்த கொஞ்ச நேரம் ரொம்ப இமோஷனலாக இருந்தது அண்ட் சந்தோஷமாகவும் இருந்தது. ஜாலியாக எல்லாரும் பேரண்ட்ஸோட வந்து ஹேண்ட்லர்ஸோட வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க படத்தை. அது பயங்கர இமோஷனலான மொமெண்ட் எனக்கு. ஏன்னா நல்லா சிரிச்சு பார்த்தாங்க படத்தை. ஃபேமிலி ஃபிலிம், இது பியூர் ஃபேமிலி ஃபிலிம் வித் இன்டென்ஷன் ஆஃப் மேக்கிங் பீப்புள் லாஃப். அதுக்காக தான் எடுத்தோம். அண்ட் அது வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எனக்கு இங்கே இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங். அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ரேடியன்ஸ் ஃபார் திஸ் கிரேட் இனிஷியேட்டிவ். வெல்டன் சார். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து இன்னும் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் தி ஷோ இன் த மார்னிங் டுடே. அண்ட் இன்னும் ஃபியூச்சரில் இஃப் யூ நீட் எனிதிங் ப்ளீஸ் ஐம் ஆல்வேஸ் தேர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொல்லுங்க. ஆமா, ரொம்ப எனக்கு இமோஷனலா இருந்தது. அதான் சொன்னேன்னா 3 நாளா நிறைய தியேட்டர்ஸ் போயிருக்கிறேன். இந்த 3 நாளா வந்து எனக்கு கிடைச்ச சந்தோஷம் பயங்கரமான ஒரு சந்தோஷம். பட் இன்னைக்கு காலையில கிடைச்ச சந்தோஷம் வந்து வார்த்தைகள்ல சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான சந்தோஷம். ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன் நான். அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ் நான் உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். முடியும் போதெல்லாம் கை தட்டினாங்க, விசில் அடிச்சாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ், பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் கொடுத்ததுன்னு நான் சொல்லுவேன். அதை நான் பார்த்தேன், கஷ்டமா இருந்தது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் அது டீட்டெயிலாக போக விரும்பல. ஏன்னா இது அரசியலாக நான் மாற்ற விரும்பல. இது ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம். படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நான் இது முன்னாடி கூட சொன்ன மாதிரி நான் ஆன்லைன் சோஷியல் மீடியாவோட வன்மத்தை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். இப்போவும் நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். இந்த ஆன்லைனில் இருக்கிற வன்மம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு எதிராக நமக்கு எல்லாரும் நிற்கணும். ஆக்சுவலாக அதுக்கு நான் ஸ்டாண்ட் எடுத்தேன். இந்த வாட்டி நான் நின்னேன், இனிமேலும் நிற்பேன் நான். ஏன்னா ஒருத்தரை டார்கெட் பண்ணுறதுங்கிறது பர்சனலாங்கிறது நல்லா இல்லை. அது சொசைட்டிக்கே நல்லது இல்லை. சொசைட்டி நல்லா மாறணும்ன்றத நம்மலாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் சோஷியல் மீடியாவில் உல்டாவாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக நான் நின்னேன், நான் நிற்பேன். பட் இது வேற விதமாக நான் அரசியல் ரீதியாக இதை நான் மாற்ற விரும்புகிறேன். சார், நான் வந்து ரெட் ஜெயண்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக தான் சார் நான் பார்க்குறேன். அவங்க வந்து சினிமாவில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2013 பழக்கம். இன்னைக்கு வந்து இப்போ 2026, 13 வருஷம் பழக்கம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப அன்பாக தான் இருந்தது அங்கே. அண்ட் அதனால இந்த படம் அவங்க மூலியமா ரிலீஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து அரசியலாக மாற்றாதீங்க. நான் வந்து இதை ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு யார் லைஃப்பில் 13 வருஷமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ இப்போ அவங்களோட நான் சேர்ந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். யாருமே நெகட்டிவாக எதுவுமே எடுத்துக்காதீங்க, பாசிட்டிவாக இருங்க. ஏன்னா படமே பாசிட்டிவாக இருக்குது, ஃபேமிலிஸ் கொண்டாடுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம ரொம்ப போக வேணாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரெட் ஜெயண்ட் இந்த படம் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்லபடியாக இன்னைக்கு தேட்டரில் பயங்கர வசூல் அடிக்குதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. 100 crores ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆச்சுன்னா உங்களுக்கு பெரிய ட்ரீட் கொடுக்குறேன். பட் கண்டிப்பா பாதி ஆச்சு தாண்டோன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எல்லாருக்கும். சரியா? தேங்க்யூ. பார்ட் 3 கண்டிப்பா வரும், பண்ணிடலாம்ல? டன். அவ்வளவுதான். எங்க போனாலும் இதான் சொல்றாங்க, பார்ட் 3 பண்ணுங்கன்னு. ஆல்ரெடி டைரக்டர்கிட்ட கதைகள் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்படியாவது பிடிச்சிட்டு, பட் ரொம்ப சீக்கிரமா வராது, ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும், கதை கரெக்டா ரெடி ஆகணும். ஸோ பார்ட் 3 கண்டிப்பா அந்த வே தான். அதான் ஆல்ரெடி படம் முடியும் போது 3 குழந்தைங்க கையில வச்சிருக்கிறேன். நீங்க சொல்றது அதுக்கப்புறம் இன்னும் 3 பாத்துக்கலாம். சரி, தேங்க்யூ சார். ஓகே, நீங்க ஏதாவது பேசுங்க.
Thank you, sir. Thank you for your coming here and then gracing our event. Thanks to Guru. He was the person who took the initiative. He is the current president of Chennai Radiance. He took the initiative of giving this lovely day out for all the autistic kids. We are thankful to God to give us this opportunity for treating all the kids in our way. Thank you so much. ஆக்சுவலி இந்த மாதிரி குழந்தைங்க வந்து கேக்குதா கேட்க பக்கத்துல நீங்க எப்படி வாங்க? ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நார்மலாக ஒரு மூவி போகிறோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் பிகாஸ் சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சென்னை ரேடியன்ஸ் கிளப் மூலியமா ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ரேடியன்ஸ் மூலியமா பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் மனம் ரொம்ப சூப்பராக இருந்தது, பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ஐ திங்க் ஒரு அவேர்னஸ் வரணும். Yes. பீப்புள் ஷுட் நோ அபவுட் ஆட்டிசம். ஸோ தயவுசெய்து ரிசர்ச் பண்ணுங்க, படிங்க. சுற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோட அவேர்னஸ் வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். It will help a lot of children and their future. Thank you so much.